கேஸ் வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. டுடே எபிசோட இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அவங்க சூரியோட அப்பா இருக்கார்ல அருணாச்சலம், அவர் போய் இந்த மாதிரி லாயரை பார்த்துட்டு வந்திருப்பார். பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி சூரியோட சொல்லிட்டு இருக்காரு, நான் பாண்ட லாயரை பார்த்துட்டு வந்தேன். பார்த்துட்டு லாயர் என்ன சொன்னார்டான்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க வந்து இந்த மாதிரி நம்ம கோர்ட்டில் போய் இது அப்ளை பண்ணோம்ல, மனு கொடுத்தோம்ல, அதை வந்து ஓகேன்னு சொல்லிட்டு 2 வீக்ஸுக்குள்ளே வந்து கண்டுபிடிச்சாருன்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து சொன்னாங்க. அப்போ வந்து போலீஸ் வந்து எக்ஸ்ட்ரா டைம் கேட்டிருக்காங்க. இது 4 வீக்ஸுக்குள்ளே அப்படின்னா 2 வீக்ஸ் 4 வீக்ஸுக்குள்ளே வந்து நான் வந்து எப்படியாச்சும் சுரேகாவை கண்டுபிடிச்சி கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு மொத்த போலீஸ் டீமே சொல்லியிருக்காங்கடா அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகேப்பா சந்தோஷம் தான் சொல்லிட்டு சூப்பர் டேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எப்படியாச்சும் சுரேகா மட்டும் வந்துட்டானா இவன் இந்த சுந்தரவலி வந்து நந்தினி மேலே பழைய போட்டுகிட்டே இருக்காள்ல, அப்போ வந்து நந்தினி மேலே எந்த தப்பு இல்லைன்னு நிரூபணம் ஆயிடுச்சுன்னா இவள்கிட்ட நம்ம பேசிக்கலாம்டா, அப்புறம் இருக்கடா அந்த சுந்தரவலிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மாவுக்கு அப்புறம் இருக்கடான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அப்பா சொன்னோன்னே, ஆமாட்டா நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எப்போ வந்து சுரேகா வீட்டுக்கு வருவாளோ அப்புறம் இருக்குது இந்த அம்மா தாய் குளத்துக்கு நானும் பேசணும்னு தான் இருக்கேன், எதுக்கிடத்துல நந்தினியுமே பழைய போட்டுக்கிட்டு இருக்காங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாடா நந்தினி என்ன பண்ணான்னு தப்பு தெரியல, அவள் வந்து நல்லது தான் பண்ணிகிட்டு இருக்கா, இருந்தாலும் அந்த கடவுள் ஏன் தான் நந்தினியை வந்து சோதிக்கிறாங்கன்னு தெரியலடான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இவங்கடா கடவுள் வந்து நல்லவங்க வந்து சோதிக்க தானே செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். சரிடா நான் வந்து எனக்கு சின்ன ஒரு வேலை இருக்குது வெளியே போயிட்டு வரேன்னு சொன்னோன்னே, சரி ஓகே போயிட்டு வாடான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்கிட்ட என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மாதிரி கௌஷிக்கு இவங்களும் கான்ஃபரன்ஸ் காலில் மறுபடியும் பேசிகிட்டு இருக்காங்க. கௌஷிக்கு மாதகி ரஞ்சித் முதல் மறுபடியும் பேசிகிட்டு இருக்காங்க. எப்படின்னா இந்த மாதிரி என்னடா என்ன கௌஷிக் எப்படா இருக்கான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரஞ்சித் கேட்டுட்டு இருக்கான். நல்லா இருக்க மாதகி நீ எப்படி இருக்குன்னு பேசி கேட்டுட்டு இருக்கும்போது, மாதகியும் சொல்கிறான், நீ சொன்ன மாதிரியே வந்து நான் வீட்டில் நுழைஞ்சிட்டு இப்போ இந்த வீட்டில் வந்து ரொம்ப குடைச்சல் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் வந்த உடனே வந்து இந்த மாதிரி வந்து நந்தினிக்கும் சுந்தரவலிக்கும் கொஞ்சம் சண்டையை மூட்டி விட்டுட்டேன். அது மட்டும் இல்லாமல் சூர்யா வந்து என்னை வந்து அந்த இது திட்டினா, அதை வந்து நான் வந்து நல்லவ மாதிரியே காட்டினோடனே இந்த மாதிரி சுந்தரவலி இருக்கால்ல, அது வந்து இந்த மாதிரி சூர்யா வந்து திட்டா, சுந்தரவலிக்கும் சூர்யாவுக்கு வந்து சரியான பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படியா சரி இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு, அந்த அருணாச்சலம் இது இருக்கிறப்பதான் சொல்லிட்டு நம்மளுக்கு பிரச்சனை பண்ணுறதுக்காகவே போய் லாயரை பார்த்துட்டு வராரு அப்படின்னு சொன்னோன்னே, என்னது அவன் எதுவும் வெளியெல்லாம் போக மாட்டானேன்னு சொல்லும்போது, அங்கே என்ன நீ வேற, சூர்யாவுக்கு பதில் அவன் தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கான், சூர்யா வச்சு வெளியே தான் திரிகிட்டு இருக்கேன், போய் லாயர் போலீஸுக்கு கோர்ட்டு அதுன்னு அலைஞ்சு இந்த மாதிரி பொண்ணை வெளியே எடுக்கிறதுக்கு நிறைய வந்து இறங்கி பொண்ணை எப்படியாச்சும் வெளியே எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் வேலை பார்த்துட்டு இருக்கான்னு சொன்னோன்னே, ஓஹோ கிழட்டு பயலுக்கு அந்த அளவுக்கு தைரியம் வச்சு போச்சா, சரி ஓகே நான் சொல்கிறத மட்டும் செய்ய, அப்புறம் வந்து அவன் வீட்டோட அடங்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியில் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணி விடு அப்படி சொல்லிட்டு போலீஸ் கேஸ் மாதிரி அந்த மாதிரி பண்ணி விட்டுனா இவன் உள்ளே வெளியே வராமல் தலை காட்ட முடியாமல் உள்ளே இருப்பாங்க. அப்புறம் வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடியோ அமுச்சு விட்டேன் கேட்டுட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆடியோ கேட்டு சுந்தரவலியை வந்து சரியான கோவம் போட்டுட்டு ரொம்ப இதாக டென்ஷன் ஆகிட்டு அழுதுகிட்டு இருந்தா. முடியும் ஆடியோவும் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, நீ இதை பார்த்துருக்கணுமே சொல்லுவேன், டேமேஜ் மிஸ் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நீ வீடியோ எடுத்து வை மாதிரி அப்படின்னு சொல்லும் போது, சரி சார் ரஞ்சித் நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், என்ன நடக்க போகிறேன் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க, அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்களை போகலாம். இந்த மாதிரி மாதகி எல்லாரும் பேசிட்டு, சரி ரஞ்சித் பாய்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ரஞ்சித் ஓகே பாய் மாதகி பாய் கௌஷிக் சொல்லிட்டு வச்சிடறேன், எனக்குள்ள டைம் முடிஞ்சு போச்சு, நான் வந்து ஈவினிங் போல் கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சிடறான். அப்போ இந்த மாதகி வந்து இப்போ ஏதாச்சும் பிரச்சனை பண்ணி வேணும் இந்த ஃபேமிலியிலன்னு சொல்லிட்டு வெளியே போகிறான். வெளியே போய்ட்டுறான். சூர்யா வேணும்னு நம்பளுக்குறான். என்ன சூர்யா சார் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொல்லிட்டு வேணும்னு நம்பளுக்குறான். எதுக்கு வந்து தேவையில்லாமல் என்கிட்ட பேசிட்டு இருக்கேன், முதல்ல போக சொல்லிட்டு அப்படி சொன்னோடனே, சரி இனிமேல் நான் இங்கே தான் இருக்க போகிறேன்னு சொல்லி யாரு கேட்டு முடிவு பண்ணீங்க சொன்னேன். ரஞ்சித் இதாவது மேலே போய் நந்தினியை கூப்பிட்டு இருக்கான். நந்தினி கூப்பிட்டு நந்தினி கீழே வரா. கீழே வந்து இவங்க தான் இருக்க போகிறாள், இந்த ரூமில் தான் இருக்க போகிறாங்க, உங்கள் அப்பாவும் பாட்டி எங்கே போவாங்கன்னு சொல்லும்போது, அதான் சார் அது வந்துன்னு சொல்லும்போது, என்ன அது வந்து போய் உண்மையாக சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, மாதவி அம்மா வந்து எங்கள் அப்பாவே பாட்டியை வந்து ட்ரெஸ்லாம் பிடிச்சி வெளியே தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சொல்கிற இது இவ்வளோ நடந்திருக்கு எங்கிட்ட சொல்லாமல் மறைச்சிருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான் சூர்யா. கோவப்பட்டுட்டு இன்றைக்கி இருக்க மாதவிக்குன்னு சொல்லிட்டு மாதவியை கூப்பிட்றான். மாதவி வந்து நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி நீ வெளியே போக சொல்லுவோன்னு சொன்ன மாதிரி, நான் என்னடா பண்ணேன் எல்லாம் அம்மா தான் சொன்னாங்க நான் பண்ணேன்னு சொல்லும்போது, அது மட்டும் இல்லாமல் உன் பொண்டாட்டிக்கு அவ்வளோ திமிரெலாம் இருக்கக்கூடாது, என்னையே வாயடிக்கிறான்னு சொல்லும்போது, என்ன உன்ட்ட பேசணும்னு சொல்லி கேட்கும்போது, நான் இவங்களை வந்து நம்ம கெஸ்ட்டுக்கு வந்து ரூம் கொடுக்குறேன், அப்போ வந்து இது என்னோட வீடு, நான் தான் வீட்டு மருமக, அதை மறந்துடாதீங்க, கெஸ்ட்டுக்கு இருக்குல்ல, கெஸ்ட்டு சாதாரண கெஸ்ட்டு தான், நீங்கள் கொஞ்சம் உங்கள் லிமிட்டில் இருங்கன்னு சொல்லிட்டு மாதவியை திட்டுறான்னு சொல்லுவோம். அவள் சொன்னதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சூர்யா வந்து, அவள் இந்த வீட்டு மருமக தான், மூத்த இந்த வீட்டு மருமகவ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோடனே, அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, அப்படி இதுவும் அவள் வீடு தான் சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோடனே, நிறுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு, இது ஏன் வீடுறா அது யார் வீடும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சுந்தரவலி சொல்லும்போது, ஓ அப்படியா இது தாத்தா வீடு முதல்ல உங்களுக்கு உரிமை கிடையாதுன்னு சொல்லிட்டு, தாத்தாவோட வீடு பேரனுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோடனே, எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு சுந்தரவலி பேசும்போது, அப்போ நீங்கள் பண்ணுறது தப்பு இல்லையான்னு சொல்லிட்டு சுந்தரவலியோட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கான் சூர்யா. அவர் வந்துட்டு உடனே திருத்தே முடியாது சொல்லுவேன், நானும் அதை தான் சொல்கிறேன், உங்களை தான் திருத்த முடியாது, சும்மா அந்த நான் எதுக்கு எடுத்தாலும் நந்தினியுமே இருக்கீங்க, கொஞ்சமாக திருந்துங்க, கொஞ்சமாக சுயபத்தி இருக்கா இல்லையான்னு சொல்லி அறிவு இருக்கா உங்களுக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி திட்டினோடனே, இதுக்கு முன்னாடி எப்படின்னா மாதவி முன்னாடி திட்டினோடனே, டேய் என்னடா இப்பெல்லாம் கெஸ்ட்டு முன்னாடி இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் மாதவி பேசும்போது, கெஸ்ட்டு இவளா கெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, இவ எப்படின்னா அட்டை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பான்.
அதோட மாதவி வந்து இதுக்கு தான் மேம் நான் சொன்னேன், நான் கிளம்புறேன் மேம், என்னால் உங்கள் ஃபேமிலிக்குள்ள பிரச்சனைலாம் வேணாம், சூர்யா சாருக்கு நான் இங்கே இருக்கிறது பிடிக்கலன்னு சொன்னேன். ஆஹா நல்லது, கிளம்பு கிளம்புன்னு சொன்னோடனே மாதவி கண்டவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு அவனெல்லாம் கிளம்ப முடியாதுன்னு சொன்னோடனே, கண்டவன் அவள் எப்படி இந்த வீட்டில் இருக்கான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு சேலஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சூர்யா வந்து கோவத்தோட வானந்தினி இப்போ எப்படி இங்கே இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிடுறான். கூட்டிகிட்டு போனோடனே மேம் இதுக்கு தான் மேம் சொன்னேன், சூர்யா சார் எவ்வளோ டென்ஷனாக போகிறாரு, ஏன்னால வந்து உங்கள் ஃபேமிலிக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனை வச்சுன்னா எப்படி மேம் சொல்லிட்டு இருக்கும்போது, எதுக்கு கவலைப்படாத, அவன் என்ன பண்ணுறான் நானும் பார்க்குறேன், அவள் அப்பா வரட்டும் எனக்கு இருக்குன்னு சொன்னோடனே அவர் லாயர்லாம் பார்த்துட்டு அவங்க அப்பா மறுபடியும் வராரு. வந்தோடனே அவங்க அப்பாட்ட இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன், எங்கள் சூர்யா என்ன பண்ணா தெரியுமாங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட்டு முன்னாடி நான் அவமானப்படுத்தி பேசுகிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு அசிங்கமாக இருக்குது, நம்மளது நம்பி தான் கெஸ்ட்டு வராங்க, கெஸ்ட்டு வெளியே வீட்டோட வெளியே போக சொல்லிட்டு இருக்கும்போது, சரி நான் சூர்யா நீ ஏதாவது சொன்னியான்னு சொல்லி, நான் எதுவுமே சொல்லலைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னேன், இரு நான் சூர்யாட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு நேராக போய் ஒரு டேட் வந்து, என்னடா சூர்யா இதெல்லாம் எதுக்கு கெஸ்ட்டு முன்னாடி அவளை வந்து அசிங்கமாக பேசுனியான்னு சொல்லும்போது, டேட் நீ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்காங்க டேட், நந்தினி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க, நந்தினி ஏற்கனவே அந்த இப்போ வெறுக்கால மாதவி அந்த ரூமில் வந்து நந்தினியோட அப்பாவும் பாட்டியும் தானே இருந்தாங்க, இப்போ வந்து அவங்க வந்து கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளியிருக்காங்க மாதவி அப்படின்னு சொன்னோன்னே, என்னடா சொல்கிறேன் சொல்லுங்கள், ஆமாம் அதை கேட்டதுக்கு நந்தினி பேசியிருக்காங்க, மாதிரி அதெல்லாம் நந்தினி அப்பா அது இதுன்னு பேசியிருக்காங்க. அப்போ நந்தினி வந்து இது என்னோட ஹஸ்பண்ட் வீடு, நான் இந்த வீட்டோட மருமகன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாதவிகிட்ட சொன்னோன்னே, இந்த தாய் குலத்துக்கும் மாதவிக்கும் கோவம் பொத்துட்டு வந்து பேசியிருக்காங்க நந்தினி. நல்ல வேளை நான் அந்த இடத்துல இல்லை, இருந்திருந்தால் நடந்திருக்கிறது வேற அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோடனே, ஓஹோ இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கா, இது தெரியும், இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லைடா அவங்க, எப்படின்னா நந்தினி மேலே தான் தப்பு இருக்கிற மாதிரி, ஓமலே நந்தினி மேலே தப்பு இருக்கிற மாதிரி என்கிட்ட சொல்லி வந்து உன்ட்டு பேச சொல்கிறா சுந்தரவலி அப்படின்னு சொன்னோன்னே, நான் சுந்தரவல்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு கீழே அருணாச்சலம் போயிட்டு, என்னம்மா அவன் சொல்கிறதா என்னம்மா தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி பேசுகிறேன். உங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் வந்து நந்தினி சூர்யா அவங்க 2 பேரும் தானே தலையெடுத்து குதிச்சாடுவீங்க, நான் சொல்கிறேன் எங்கே கேட்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு நம்ம பொண்ணை காண அதாச்சும் அக்கறை இருக்கா சொல்லுவோம், அக்கறை இருந்தனால தான் நான் கோர்ட்டுக்கோ இல்லை இதுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்கும் மாற்றி மாற்றி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, கொஞ்சம் ஒரு 2-3 தடவை அலைஞ்சிட்டிங்கன்னா சொல்லி காட்டுவீங்களா நீங்கள் அப்படின்னு சொன்னேன். ஏமா நான் இப்போ என்னம்மா இப்போ நீ சொன்னது நான் சொன்னம்மா, இப்போ வந்து நான் அலைஞ்சிட்டு தானே இருக்கேன்னு தானே சொன்னேன், நான் வேறு எதுவுமே சொல்லலைன்னு சொல்லும்போது, போது நிறுத்துங்க, நானே இதுக்கு மேலே கோர்ட்டுக்கு போய் நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து வீட்டிலே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு சுந்தரவலி போயிடுறா. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு சொல்லி இப்படி பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு மைண்டே கேட்கலன்னு சொல்லிட்டு வெளியே போய் கார்டனில் உட்காந்துருக்கா. கார்டனில் உட்காந்துருக்கும் போது, ஐயா தாங்க எதாவது ஜூஸ் வேணுமே காஃபி வேணுமே சொல்லிட்டு அருணாச்சலம் இவன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். கல்யாணம் எனக்கு எதுவும் வேணும், ஃப்ரீயாக இருக்க விட்றான்னு சொல்லிட்டோன்னே நேராக போய் கல்யாணம் வந்து இந்த மாதிரி சின்னையா பெரிய வந்து ரொம்ப டென்ஷனில் வெளியே உட்காந்துருக்கான்னு சொன்னேன். சரி சரி கல்யாணம் நான் பார்த்துக்கிறேன், இப்போ ஜூஸ் எடுத்துருவான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு என்னப்பாச்சுன்னு சொன்னோன்னே, இந்த மாதிரி சுந்தரவலி ஏன்டா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேன், அதுக்கடுத்து நந்தினி மேலே பழியா போட்டுக்கிட்டே இருக்கா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடான்னு சொல்லும்போது, இவன் எப்போ தான் நான் மாறுவான்னு சொல்லிட்டு இருக்கோம், தாய் குழந்தைனே அதெல்லாம் மாறாத ஜென்மப்பா, எப்போ மாறுவாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் மாறும்போது நந்தினியோட அருமை நல்லா தெரியும் அவங்களுக்கு சொல்லிட்டு, அதுக்காக ஏன் இப்போ அப்செட்டாக இருக்கீங்க, தாய் குலத்தை பற்றி தெரிஞ்சும் ஏன் அப்செட்டாக இருக்கீங்க, என்னங்க அப்போ முதல்ல ஜூஸ் குடிங்க சொல்லணும், இல்லை வேணாண்டா சொல்லி, அப்பா குடிங்கப்பா ஹெல்த் என்ன வருது குடிங்கன்னு சொல்லிட்டு ஜூஸை கொடுத்துட்டு, சரிப்பா ரொம்ப டைம் ஆச்சு மாத்திரை போட்டு படுங்க அப்படின்னு சொன்னேன். சரிடா ஓகேடான்னு சொல்லிட்டு வெளியே போய் படுத்துறான். சூர்யா யோசிச்சுட்டு இருக்கான், அந்த தாய் குலத்துக்கு என்ன பண்ணலாம், அப்போதால இந்த மாதையை யார் உள்ளே விட்டா, அந்த மாதையை எப்படியாச்சும் வெளியே போக வைக்கணுமேன்னு சொல்லிட்டு மாதையை துரத்துறதே குறியா இருக்கான் சூர்யா. ஏன்னா அவளை பற்றி சூர்யா வந்து இப்போதைக்கு வந்து ஃபுல்லாக தெரியல, இருந்தாலும் அவன் வீட்டில் இருக்க நல்லதெல்லாம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை, see you.